அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விசுவாவசு வருஷம் தக்ஷணாயனம் கிரீஷ்ம ருது கர்க்கடக ஆடி மாதம் 2ஆம் நாள் சனிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 2/8/2025. வளர்பிறை அஷ்டமி காலையில் 7:49 வரைக்கும் இருக்குது. அதன் பின் நவமி. விசாக நட்சத்திரம் நாள் முழுவதற்கு சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். சுப நாம யோகம் பவகரணம். இன்றைக்கு ஆகாசு நாழிகை 31:07, தியாஜம் நாழிகை 12:27. இன்றைய புண்ணிய திதி ஆடி மாதம் வளர்பிறை நவமி. நேத்திரம் 2, ஜீவன் அரை. இன்றைய கர்க்கடக லக்ன இருப்பு நாழிகை 2, வினாழிகை 34. சூரிய உதயம் காலை 5:55. இன்றைய ராகுகாலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். மிதுன ராசியில் புதன் குரு சுக்கிரன், கர்க்கடக ராசியில் சூரியன், சிம்ம ராசியில் கேது, கன்னியா ராசியில் செவ்வாய், துலா ராசியில் சந்திரன், கும்பராசியில் சனி வக்ரநிலையில் மற்றும் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்று பின்னிரவு 12:47 சந்திர பகவான் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு யோகமான அதிர்ஷ்டமான நல்ல நாள். சுபவிரய செலவுகள் உண்டாகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். எல்லா காரியங்களும் உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி நல்லபடியாக நடக்க போகிறது. பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு மனசுக்குள்ள நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற சந்தேகம். அந்த சந்தேகம் இன்றைக்கி தீர்ந்துடும். தெளிவான முடிவு எடுப்பீங்க. குழப்பமான காரியங்களில் கூட தெளிவான முடிவுகள் இன்றைக்கி உங்களால் எடுக்க முடியும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலம் நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களே, நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து பலவிதமான நன்மைகள் இன்னைக்கு ஏற்படும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை நீங்க பெறுவீர்கள். நல்ல மாற்றங்களுக்கான ஒரு நாள். எந்த காரியமும் இன்றைக்கி உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியும். கடவுள் கிருபை உங்களுக்கு கூட இருந்து வழி நடத்தும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரட்டை மனநிலை மாறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும்
பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். எதெல்லாம் தடங்கலாக இருந்ததோ அந்த தடங்கலான காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும். பொதுவாக இன்றைய நாள் எடுத்துனோம்னா பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களே, குழந்தைகளுக்காக, குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப திருப்தியாக உங்களுக்கு நீங்கள் நடக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை இன்றைக்கி நாம் எதிர்பார்க்கலாம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். வீடு, மண், மனை யோகங்கள் உண்டாகும். தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும். 4ஆம் இடம் ரொம்ப அனுகூலமாக அமைஞ்சிருக்கு, ரொம்ப சிறப்பாக இருக்குது. நண்பர்கள், உறவினர்கள் இவங்க கூட இருந்து வந்த இந்த மனக்கசப்புகள்லாம் விலகும். சிறப்பாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. துளாராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரனுடைய நகர்வு மிகப்பெரிய அனுகூலம், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எல்லா காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். தைரியமாக, தன்னம்பிக்கையோடு உங்களால் இன்றைக்கி எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்கள், சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும். குழந்தைகளுடன் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகப் பெறுவீர்கள். உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் குழந்தைகளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் இன்றைக்கி நல்லபடியாக நடக்க போகிறது. தொழில் உத்தியோகத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் இன்று பெறுவீர்கள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களே, சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். தாயார், தாய் வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். நீண்ட நாட்களுக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி நல்லபடியாக நடக்கும். தடைபட்டு இருந்த கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அனைத்திலும் ஒரு அனுகூலத்தை நீங்கள் இன்று பெறுவீர்கள். எந்த காரியமும் உங்களுக்கு அனுகூலமாக இன்றைக்கி நடக்கும். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். புதிய மாற்றங்கள் இன்று உங்களுக்கு வந்து சேரும். பொதுவாக இன்றைய நாள் எடுத்துனோம்னா பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி, முன்னேற்றம் காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய சுணக்க நிலை விலகும். தைரியமாக, தன்னம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் அணுகுவீர்கள், செய்வீர்கள். சுபவிரய செலவுகள் உண்டாகும். பல வழிகளிலும் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளிலே தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தெளிவான முடிவு, குழப்பமான காரியங்களோட தெளிவான முடிவு உங்களால் எடுக்க முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே சந்திரனுடைய நகர்வு உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் இருக்கு. கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே ஏற்படும். இரத்தம் சம்பந்தமான
உறவுகளுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. மீனராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. ஆனால் சுபகாரியங்களில் எந்த விதமான தடங்கல்களும் இருக்காது. உதாரணமாக நீங்கள் இப்போ கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்கணும், அது இன்றைக்கி நல்லபடியாக நடக்கும். குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்டு இன்றைக்கி வர சொல்லியிருப்பாங்க, அது அந்த மாதிரியான விஷயங்கள். ஒரு வீடு மண்மனை வாங்கணும்னு நினைப்பீங்க, வீடு பார்க்கணும்னு நினைப்பீங்க, அந்த வீடு இன்றைக்கி போய் வர சொல்லியிருப்பீங்க. இந்த சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும். தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த பணிச்சுமை விலகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் மாறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக வாழ்த்துக்கள். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.